வணக்கம் நண்பர்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினவாத இயக்கமா அப்படின்னு சொன்னால் எஸ், ஒரு பிரிவினவாத இயக்கம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். நிச்சயமாக இது பிரிவினவாத பேச்சு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசாமல் இருக்காங்க. தமிழர்கள் தான் மெஜாரிட்டியானவர்கள், பூர்வக்குடிகள். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் பேசுறது ஒரு பிரிவினவாத பேச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வளர்ந்து வருகின்ற ஒரு பிரிவினவாத இயக்கம் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழனாக தான் இருக்க வேணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பிரைவேட் வேலையும் கவர்மெண்ட் வேலையும் தமிழனுக்கு மட்டுமே தர வேண்டும் என்று எதிர்காலத்தில் சொல்லக்கூடும். அதே போல் தற்பொழுது ஒரிசா, பீகார், மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் பணிக்காக வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாமே தமிழர்களுடைய வேலையை பறிக்கிறார்கள். அதனால் அவர்களெல்லாம் அந்த மாநிலத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைத்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. அதை போன்று தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. அதனால் அவர் ஒரு பிரிவினவாத இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இது வளர்ந்து விட்ட ஒரு பிரிவினவாத இயக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களிலிருந்து இவருக்கு பணம் கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குரலாக தமிழர்களுடைய இலங்கை தமிழர்களுடைய குரலாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவருக்கு பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. அதனால் இவர் வளர்ந்து வரும் இயக்கம் அப்படிங்கிறதுக்கு காரணம் வெளியிலிருந்து பண உதவி பெறுவதே வளர்ந்து வருகிற இயக்கம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அடுத்ததாக இவர் வளர்ந்து விட்டார் அப்படிங்கிறது எப்பொழுது வளர்ந்து விட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சி எப்பொழுதெல்லாம் அவருடைய கட்சியிலிருந்து வெளிநாட்டுக்கு அல்லது வெளி அமைப்புகளுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அப்பொழுது இந்த இயக்கம் வளர்ந்து விட்டது என்று பொருள். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வேகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் இலங்கை தமிழர்களுக்கு அங்கு ஒரு தனி ஈழம் அமைக்க வேண்டும், இல்லைனா இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னெடுத்து கடந்த 15 வருஷமாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு வேகமாக அந்த கொள்கை வேகமாக வளர்ந்து முடிஞ்சிருச்சு. அந்த வேகத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழகத்தில் ஒரு 8% ஓட்டை தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது. அதற்கு மேல் அந்த கட்சி வளர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அவருடைய கொள்கை அவ்வளவுதான் வளரும், அதுக்கு மேலே வளர முடியாது. அதனால தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், அவருடைய கொள்கை இதோடு முடிந்து விட்டது, வேற கொள்கை கையில் எடுத்தால் ஆட்சி இன்னும் வேகமாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சரி, மொத்தத்தில் இந்த அமைப்பு ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய அமைப்பா? எஸ், கண்காணிக்கப்பட வேண்டிய அமைப்பு. அதனால தான் இடி ரெய்டு நடத்தி அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து சட்ட விரோதமாக பணம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெய்டு நடத்தியிருக்காங்க. அது என்ன கிடைச்சி ஏது கிடைச்சதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்ததாக இலங்கை தமிழர் பிரச்சனை. இலங்கையில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டு இருந்தது ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக. அந்த உள்நாட்டு போருக்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள், அதே போல ராஜீவ் காந்தி, கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாமே பண உதவி செஞ்சிருந்தாங்க. இலங்கை அரசு ஆயுத உதவியும் செய்து உள்நாட்டு போருக்கு ஆயுத உதவியும் செய்திருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை ஒட்டி இருக்கிற ஒரு சிறிய நாடு இலங்கை. ஏராளமான தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க. நம்ம ஜாதி மதம் பாசத்தில் அவர்களுக்கு பண உதவி ஆயுத உதவி கொடுத்தோம். அது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீவிரவாத இயக்கமாக அந்த இயக்கம் மாறி இருக்கிறது. ஒரு பிரிவினவாத இயக்கமாக அந்த இயக்கம் மாறி உள்நாட்டு போர் ஏற்பட்டு சற்று ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அந்த நாடே இப்பொழுது சீரழிந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, இப்போ அப்படி இலங்கை பக்கம் போகும். இலங்கையில் வாழும் மக்களும் அரசாங்கமும் அங்கே இருக்க தமிழர்களை, அதாவது இங்கிருந்து தமிழகத்திலிருந்து குடியேறியவர்களை சொந்த நாட்டு மக்களாக நினைக்காததான் இதற்கு காரணம். மக்கள் நினைக்க மாட்டாங்க, ஆனால் அரசியல்வாதி நினைச்சிருந்தா, எல்லாம் இந்த நம்ம நாட்டில் வாழ்கிற எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள் நினைச்சிருந்தா அங்கே உள்நாட்டு போர் வந்திருக்காரு. அந்த உள்நாட்டு போரின் மூலமாக ஒரு 50 ஆண்டுகளாக பொருளாதாரம் மட்டுமில்லை அனைத்திலும் சீர்குலைந்து இன்று சின்னாபின்னமாகி நிற்கிறது இலங்கை. அதற்கு காரணம் இனம் மதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இலங்கைக்கு உதவி செய்ததுதான் முக்கியமான காரணம். அப்படி உதவி செய்யாமல் இருந்தால் அங்கே உள்நாட்டு போரில் இளமான தமிழர்கள் இழந்திருப்பார்கள். 2ஆம் தர குடிமக்களாக அங்கே தமிழர்கள் அங்கே நடத்தப்பட்டிருப்பார்கள். அப்படி இந்தியா உதவி செய்தனால்தான் இலங்கை அவ்வளோ மோசமான நிலைக்கு இருக்கிறது. ஒரு நாடே மோசமான நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்தியா. ஏனென்றால் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார
ஆயுத உதவி உள்ள நாடு. அதனால் அந்த நாட்டால் இந்தியாவை எதிர்க்க முடியாது. அடுத்ததாக இந்தியாவில் வளர்ந்து விட்ட ஒரு பிரிவினவாத இயக்கம் இருக்குது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. குஜராத்தில் ஒரு 3500 முஸ்லீம்களை கொலை செய்து அதன் மூலமாக அதை வைத்தே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க 25 மாநிலங்களை ஆட்சி பிடிச்ச கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த முஸ்லீம் எதிர்ப்பு இந்து 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 என்று மக்களுடைய ஒரு மோசமான ஒரு விஷ செடியை வளர்த்து 25 மாநிலங்களுக்கு மேலாக வளர்ந்துவிட்ட பிரிவினவாத இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த விஷ செடிக்கு தண்ணி ஊற்றி இயற்கை உரம் செயற்கை உரம் எல்லாம் போட்டு வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி இந்த விஷ செடியை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் விட்டது தான் இதற்கு காரணம். இப்போது பூதாகரமாக வளர்ந்து இந்தியா முழுக்க ஒரு சிறுபான்மை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. சிறுபான்மையின தாக்குதல் நடத்தினாதான் இந்துக்களுடைய ஓட்டு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. சரி, இப்படி நடப்பதற்கு காரணமே அரசியல்வாதிகள் கிடையாதுங்க, நீதிபதிகள். இந்த குஜராத் கலவரத்துக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 3500 பேரை கொலை செய்த குற்றவாளிகள் பெரும்பாலும் எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எல்லாமே தான் பெரும்பாலும் ஏராளமான முக்கிய பொறுப்பில் இருக்க தலைவர்கள் தான் ஓய்வு பெறுவதனால தாம் ஆர்எஸ்எஸ் கட்சியை சார்ந்தவன், ஆர்எஸ்எஸ்னுடைய பற்று கொண்டவன் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ பதவியில் இருக்கிற ஒரு நீதிபதியே ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அதற்கும் தனது எதிர்ப்பு தற்போது கிளம்பி கொண்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக எப்படி காஷ்மீரில் இருக்க முஸ்லீம் எல்லாம் தனிநாடு கேட்குறாங்க. அது என்றைக்குமே தர முடியாது. அதே போல் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு என்றைக்குமே தனி ஈழம் தர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக உலக அளவில் பார்க்கலாம். ஜாதி மதம் அப்படின்னு உதவி செய்யணும் ஒரு நாட்டுக்கு உள்நாட்டு போர் தான் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் பாலஸ்தீன போர், சிரியா, லெபனான், சவுதி அரேபியா. இப்பெல்லாம் உள்நாட்டு போர் சின்னதாக நடந்துட்டு இருக்கு. அது பெரிய அளவில் நடந்திருக்கு, ஏகப்பட்ட நடந்திருக்கு. பாலஸ்தீனில் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதற்காக சிரியா, லெபனான் போன்ற நாடுகள் பண உதவியும் ஆயுத உதவியும் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக உள்நாட்டு போர் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்துட்டு இருக்கு. இதில் லட்சக்கணக்கான பேர் மடிந்திருக்காங்க. உச்சகட்டமாக ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் ஒன்று ஒருத்தம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 70,000க்கு மேற்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள், குழந்தைகள்லாம் கொல்லப்பட்டு இந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. இதற்கு காரணம் தன்னுடைய இனம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் ஆயுத உதவியும் பண உதவியும் பாலஸ்தீனத்துக்கு கொடுத்ததுனால தான் இந்த போர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அடுத்ததாக லெபனானில் சியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் 2 பேர் இருக்காங்க. சியா முஸ்லீம்களுக்கு உதவி செய்து அந்த ஆட்சியே தன்னுடைய கட்டுப்பால் வைத்துக்கொண்டு ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. என்னைக்கு அங்கே உள்நாட்டு போர் வரப்போகுதுன்னு தெரியல. அதே போல் ஈரானில் நடப்பது ஷியா ஆட்சி. எந்தெந்த நாட்டிலாம் ஷியானுடைய மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆயுத உதவி செய்து கொண்டு இருக்கிறது ஈரான். அதே போல் சிரியாவில் ஷியா முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக ஈரான் மற்றும் ரஷ்யா ஆயுத உதவிகள் செய்து கொண்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட சன்னி ஷியா முஸ்லீம் போர் ஒரு 50 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. சிரியாவில் நடந்து தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. பூலோகத்தினுடைய ஒரு நரகம் அப்படின்னு வர்ணிக்க அளவுக்கு லெபனான் மோசமான நிலையில் இருக்குது. அதற்கு காரணம் சன்னி முஸ்லீம்களுக்கு சியா முஸ்லீம்களுக்கு ஈரான் ஆயுத உதவி செய்ததும், சன்னி முஸ்லீம்களுக்கு சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஆயுத உதவி செய்தது தான் இந்த போருக்கு காரணம். முடிவாக இப்பொழுது பசார் அல் அசாத் அவர்கள், அந்த நாட்டினுடைய சிரிய அதிபர், ரஷ்யாவுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டார். உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் போதான்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான நேர்மையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. அந்த நாட்டில் இருக்க சியா முஸ்லீம்களுக்கு சிரியாவில் ஆயுதம் கொடுத்து ஈரான் அங்கே 1-2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் சமீபத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் உலகம் முழுக்க தன்னுடைய இனம், தன்னுடைய மதம், தன்னை ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்தாலோ அல்லது அதை தனிமைப்படுத்தி காட்டினாலோ பண உதவியோ ஆயுத உதவியோ கொடுத்தா அது ஒரு பிரிவினைவாதத்தில் தான் முடியும். அது ஒரு தீவிரவாதத்தெல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த எல்லாமே சாட்சியாக இருக்கிறது. மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னா நிச்சயமாக கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி. நாளைக்கு ஏதாவது போர் அடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இந்த வீடியோனுடைய கமெண்ட்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைம் ஆகும். இந்த வீடியோவில் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் எந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக திட்டுவாங்களோ அந்த அளவுக்கு திட்டுவாங்க. அதெல்லாம் படித்து உங்களுடைய டைமை நாளைக்கு பாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.